Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media peoples and everyone present here. பயப்படாதீங்க தமிழ்லே பேசிடுறேன். டுடே இஸ் மை வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே உங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு என்னோடய கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லேயுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே, ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால் மட்டும் இந்த படம் உருவாகலை. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்கள் அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசாக நம்புகிறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜில் நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ், கண்டிப்பாக இதை வந்து நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. ஒரு சில வார்த்தை பேச இப்போ ஒரு சில வார்த்தை நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மனை தெரிவிச்சுட்டு, நாடு மேலே இருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நடுநாடா, ஆமாம் நடுநாடு குடிசரே இப்போ தான் நானே பார்க்குறேன். பதிவு பண்ணிட்டு அப்புறம் இப்போ தான் வந்தார். அது நானே தான் கூப்பிட்டு மேலே உட்கார வச்சேன். இப்போ சாஸ்திரம் உங்கள் பிடிச்சர் மட்டும் சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னார் உதயபோஸ் சார். தயிர்பார் இல்லை என்ன சினிமா இல்லைங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பரணியை நான் மெயினாக பேசி ஆகணும். ஏன்னா பரணி நானும் ரொம்ப ஏதோ இப்போ சொன்னேன், எங்கள் ஊர் மிஸ்டர்னு. உடனே என்ன உங்கள் ஊருன்றீங்கன்னாரு. நம்ம ஊர் மிஸ்டர்னு 90லேருந்தே பரணி எனக்கு தெரியும். பரணி நானும் ஒன்றுமே காவேரிசியில் நடந்து போயிட்டு வந்துட்டு மியூசிக்கை பற்றி பேசிட்டு போவோம். நான் நடிக்க போயிட்டுருப்பேன், இவர் மியூசிக்கை பற்றி பேசிட்டு இருப்பார். அவரும் வளர்ந்துட்டார், நானும் வளர்ந்துட்டேன். இதுதான் சினிமா. அந்த ஹீரோயினி சொன்னாங்க, எல்லோரும் எதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மை. ஹீரோயினி உண்மையிலேயே படத்தை விட நேரில் தான் ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம் உண்மை. ஏன்னா இப்போ தான் அழகாக மேக்கப்லாம் அழகூடாது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கீங்க.
அதேமாரி நம்ம சம்பத்ராம் பின்னி எடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு படம் பாஸ்கர் சார் தெளிவாக சொன்னார், அதில் வந்து ஒரு நூல் கூட பொய் கிடையாது, உண்மை. யாருமே ஏமாத்தான் படம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல சினிமாவுக்கு. எப்போ அண்ணன் சாவான் தின்ன எப்போ காலியாக இருந்தால் ரெடியாக இருக்கேன். இப்போ சொன்னார் 100 படம்னு. ஏன்னா படத்தை நீங்கள் எடுக்கும்போதே ஒரு டீமை செட் பண்ணிக்கணும். இப்போ எல்லோரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரியறாங்கன்னா அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஏமாற்ற தெளிவாக சேர்க்கிறாங்க. நம்மளால் ப்ரொடியூசரை பார்த்தாலே 4 பேர் சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டு ஏமாற்றி தெளிவாக இருக்கான். அப்போ எப்படி படத்தை நம்ம ஹிட் கொடுக்க முடியும்? இன்றைக்கி தேட்டரில் யாருமே வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லி ஆகணும். எனக்கெல்லாம் சொன்னால் எவனும் வரமாட்டாங்க, ஃபேமிலிஸ்லாம் வரமாட்டாங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வர எல்லாருமே இளைஞர்கள் தான், யூத்து தான், காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க தான் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சினிமாவில் ஒரு 10 பேர் வந்தால் தான் அடுத்து ஒரு படம் எடுக்க முடியும். நானே ராஜா, நானே ஹீரோ, நானே மந்திரின்னு நம்மளே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு படம் சூப்பர் சூப்பர்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் வருவா தேட்டருக்கு? அதனால் தயவு செய்து அவர் பாஸ்கர் சொன்ன மாரி படத்தை நல்லா எடுங்க. இந்த நாடு நாடு சாரி நடு நாடு நடு நாடு எங்கேயோ போனாலாச்சு, எல்லாம் இங்கிலீஷ்லேயே டைட்டில் வச்சு தமிழில் ஏதாவது ஒன்று தான். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மாரி படம்லாம் எடுக்கும்போது தெளிவாக எடுங்க. எக்காரத்தை கொண்டும் யாரையும் ஏமாற்றி படம் எடுத்து வராதிங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோனி சொன்ன மாரி தெளிவாக நினச்சி எடுத்துவாங்க. நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி ஒன்று போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறான் போலுக்கு, சொல்லுப்பா அப்படின்னு. அப்புறம் சொன்னான், அந்த கதையில் வந்து அந்த லீட் கேரக்டர் யார்ப்பா பண்ணுறது கேட்டேன். சார் நீங்கள் தான் சார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு. இல்லை இது இந்த கேரக்டர் நீங்கள் தான் சார் பண்ணுவோம். அப்பா நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு. இல்லை சார், இந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போகிறேன். ஓ, என்னப்பா 19 வயசு இருக்காது போலுக்கு, உனக்கு சின்ன பையமாக இருக்க, நீ எடுக்கிறேன்ட்டு அப்படின்னு. இல்லை சார் நான் எடுத்துருவேன் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார் நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி பாடுப்பேன்? இல்லை சார், எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி, ஏதோ விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறேன். சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி, இது என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடித்து ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணால் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு, ஒன்றுமே தெரியாமல் ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி ஓடிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். சரி டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா. சரிப்பா ஃபஸ்ட்டு ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்கள் எத்தனை படம் இதுக்கு நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமாக இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத்ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா.
இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனார். எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல் சொன்னேன் 200 படம்னு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம நடித்த படத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடித்தது. எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அதுக்கு சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல்ல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்குது. ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுகிறேன் சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர். ஸோ நீங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சார். நான் உண்மையில் இதை எதிர்பார்க்கல. சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராம் இன் அது சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலனா கூட, பட் அந்த சம்பத் ராம் இன் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதாக பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரோன்னும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறையா நல்லா நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குது அது. அந்த அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகாக வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஸ்டூடியோ ஸ்பாட்டுக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் போகிறதில்ல. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்கிறாருங்கிறது நல்லா அழகாக உள்வாங்கி அதை வந்து வெளியே நடிப்பாக வெளிப்படுத்துவோம். அப்படி தான் வந்து திருப்பாச்சி படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, லைட்டாக மொட்டத்தலையோடு இருந்திருப்பேன். அதில் பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்துருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. அதில் வந்து நான் நல்லா நடித்தேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடித்து காமிச்சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடித்து காமிச்சார். அப்படியே அதை நடித்தேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சார். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக. அது இப்போ வரும்போது நம்ம கமலா தியேட்டரில் அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். இது மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போது சம்பத் ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலேயும் நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்களில் என்னுடைய இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்தளவுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து தொல்லை போயிட்டே இருப்பேன். சரி இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்தில் மக்கள் பார்த்தார் அவங்க மைண்டில் நான் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்கள் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். உங்களுடைய முதல் படத்துலேருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ ஹிட். அது அப்படி ரசித்த அந்த சாங்ஸோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எனது சக
திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டுருக்கேன், இவர் பேசிகிட்ருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகாக பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா? ஸோ இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுகிட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணார். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தவர். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் துளியாய் தந்த முதல் படம் நினைக்கிறாது. உங்களுக்கு முதல் படமாக தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ ஒன்று எப்போதுமே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் சில திரைப்படங்களை இன்றைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. நீ தொடர்ந்து ஒரு படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த பார்த்தா நடுநாடன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா? தயாரிப்பாளர் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரை, சந்தோஷ் சேகர். அதனால் ஒரு கலைஞன் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிகிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் பேட்டியை கேட்டுட்டு 3ஆவது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியான் எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன முந்திரி, அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்கே அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா? அவர் சொன்னார், இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தால் தான் முதியவர்களுக்கும் இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? அந்த பாட்டு தனியாக இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்போ தான் அவருக்கு உங்களை பற்றி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான் இல்லாத மாதிரி தான் ஒரு பாட்டு எழுதுகிறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனே மாதிரி இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியாக செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டுன்னொன்னே இந்த உறக்க கற்றுக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் எழுதிட்டேன். கொஞ்சம் விரசமும் இருக்கும் அதில். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலையும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிவிடுவேன். அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க.
அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமாக நான் வந்து யோசனை பண்ண முடியல, அதுக்குள்ளே விஷுவல் நம்மளை வந்து மயக்கிடுச்சு. அதனால் அது தனியாக பார்ப்போம். மிக நேர்த்தியாக எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், உங்கள் கவிதை, உங்கள் பாடல் வரிகளுக்கேற்ப அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்கள் எந்த சந்தத்தை எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பார். தத்தகரத்தில் நிற்காது சில டைமில். ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயந்தான். நீங்கள் புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். படத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கதாபாத்திரங்கள் வந்து தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னு தெரியல உங்களை. ஓம் முருகா அசோக் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சாயல். கரெக்டாக முருகா, ஆமாம் முருகா அசோக் மாதிரி, அசோக் தம்பியோ, அசோக் டபுள் ஆக்ஷனோன்ற மாதிரி ஒரு 2 பேரும் நடிக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஆக்டிங் சினிமா பண்ணலாம். கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக. அப்புறம் ஹீரோயின் வந்து இந்த கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு வந்து ஒரு கடைசியில் திரும்பியும் ஆங்கிலத்தில் முடித்தேன். நான் எந்த ஸ்கூலில் படித்தீங்கன்னு கேட்டேன். அந்த கடைசி வரலாம் அந்த ஸ்கூல் பேரே அது மறந்துடுச்சு. நான் வெளியே உட்காந்துருக்கும்போது கேட்டேன். அப்போ எந்த ஸ்கூலில் படித்தேன்னோ கூடவா தெரியல, நீ இவ்வளோ அழகாக பேசுகிறியே, இப்போவாது சொல்லலாம்ல. இன்னும் சொல்ல மாட்டேங்குது பாருங்க, இதுதான் சிக்கலை. பரவாயில்லை, நீ படித்த ஸ்கூலும் மனசுலேயே வச்சுக்கோ. ஆனால் படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். அந்த லுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் அவரெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே பேச தெரியுதில்ல, எவ்வளோ அழகா நல்லா நடிச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஹீரோவுக்கும். அந்த தம்பி இன்னொரு ஹீரோ, அவரும் சிறப்பாக அழகாக பேசுனீங்க தம்பி நீங்கள். அப்புறம் எங்கள் நம்ம எடிட்டர் எங்கடா நீ ஆளை காணோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். எடிட்டிங் இஸ் நம்பர் 1 இந்த படத்தில். எடிட்டிங் வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியான கட்டிங். அந்த கத்தியை முதல்ல ஒரு பையன் பின்னாடி வைக்கிறது வச்சுட்டு கடைசி ஷாட்டில் அந்த கத்தியில் பின்னாடி குத்துறான் பாரு. இதில் முதுகில் குத்துறவனுங்க பற்றியான கதை போல் இருக்குது. இப்போ அவர் சொன்னார், வேறு பாஸ்கர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். நான் டிஎஃப்டின்னு தெரியும். ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து படம் எடுக்க சொல்லி கேட்டதில்லை. எவ்வளவு பொய்யே சொல்கிறாப்புல பார்த்து. பொதுவாகவே மக்கள் தொலைக்காட்சிங்கிறது ஒரு நேர்மையான தமிழ் தொலைக்காட்சின்னு பேர். அதில் இப்படி அபத்தமாக பொய்யை சொல்லி நானும் அரவிந்தராஜ் இருக்கிறோம். 22 வருஷமாக நம்மளுக்கு தெரியும். டிஎஃப்டிகளெல்லாம் கொடுத்தாங்களாம் 100 படம் எடுக்கிறதுக்கு, என்ன ஆளுக்கு ஒவ்வொரு கோடி. எங்கேயா கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் பொய் சொல்லலாமா? தப்பு. நீங்கள் தங்கர் பச்சான் ஒருத்தனை தவிர யாரையுமே டைரெக்டாக ஏற்றுக்கலன்றது தான் உண்மை. நீங்கள்லாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவீங்க சார். அடுத்த உண்மையே தானே, உங்களது ஜாதி கட்சி ஆச்சு. கரெக்டா? கைத்தட்டுங்க. இங்கே வந்து தப்பாக போய் டிஎஃப்டி குறை சொல்கிறீங்க. டிஎஃப்டின்றது என்ன சார்? திரைப்பட கல்லூரியில் திரைப்படம் எடுப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தவங்களுக்கு திரைப்படம் எடுக்க தான் தெரியும், திருட்டுத்தனம் பண்ணலாம் தெரியாது. இல்லை தெளிவா ஏன்னா என்னை புண்படுத்துவது போல் இருந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் தமிழில் நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுகிறேன். இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவர். நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் வந்து உங்களுக்கு எவ்வளவு சின்சியராக படம் எடுத்து தர்றோன்னு பாருங்கள். ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷனில் 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாமல் ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத் ராஜ் தான் வந்து அதுலேயும் வந்து மெயின் சம்பத் ராம் தான் அதுலேயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடுவோம். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு.
இல்லை, உனக்கு ஒரு படம் உண்டு. ஆமாம், அப்படிதான் சொல்கிறாரு. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சு தான் படம் எடுத்தாங்க. என்னை மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஆமாம், அந்த லிஸ்ட்டை அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்கள் அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உறக்க கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி? திருமலைக்கு என்னை பற்றி தெரியும், அவனை பற்றி எனக்கு, அவரை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்கள் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்கள், சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்போவும் சொல்கிறேன், சினிமா இல்லை இப்போவும் சொல்கிறேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சால் திருப்தியாக செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆள் இது சொன்னால், இப்போ ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தார். ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலேயும் விட்டாங்க. இல்லை சார், சும்மா பேசிட்டு யாருக்கிட்ட? சரி இருக்கட்டும். தயாரிப்பாளர் சங்கத்தில் முன்னாடி ஈசி மெம்பராக இருந்தேன், இப்போ இல்லை. அவங்க தவறாக தகவல் கொடுத்துட்டாங்க பழக்க தோஷத்தில். ஃபிலிம் சேம்பரில் இப்போ ஈசி மெம்பராக இருக்கேன். பிஆர்ஓ யூனியனில் செக்ரட்டரியாக இருக்கேன். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து பேசிட்டு ஒரு புயலை கிளப்பிட்டு போனார். அதனால் உங்களுக்கு நிறையா கண்டென்ட் கிடச்சிருக்கு மீடியாக்கெல்லாம். அதே மாதிரி அடுத்து பேரரசு சார் பேச போகிறாரு. இன்னும் இருக்குது அரவிந்தர் சார் பேசுகிறா இருக்கிறார். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா தீனி இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே மெனக்கிட்ட இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேசினார். அதுக்கப்புறம் வந்து கதாநாயகி வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பித்து வந்து அப்புறம் தமிழில் முடிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணும். அவர் தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அனுபவத்தில் எழுதினாரா இல்லை வந்து கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்கில் நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்தில் தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணை நடந்து போகிற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் ஆறுமுகம் அவர்களை வந்து முதல்ல நம்ம பாராட்டி கைத்தட்டி பாராட்டணும். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷ் சேகரனுக்கு. ஸோ அவருக்கு இது முதல் படம்னு நினைக்கிறேன். 2வது படம். அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்தில் வந்து கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஒரு ஆசையை ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டில் ஆசையை தேர்த்துக்கிட்டாரு, டைரக்டர் நடித்து தேர்த்துக்கிட்டாரு. அதாவது பொதுவாக ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவர் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினாக. அது சில டைரக்டருங்க வந்து அது கரெக்டாக இருப்பாங்க. இப்போ பேரரசு சார், அரவிந்தர் சார், பி வாசு, ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் எடுத்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினச்சி எடுத்தவங்க. அதனால தான் காலம் கடந்து அவங்களோட பேரை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வழக்கமாக வந்து கதாநாயகிகள் வந்து ஜன்னல் போட்ட ஜாக்கெட்டு தான் அணிவாங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் ஜன்னல் போட்ட சட்டையை போட்டு வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே அந்த ஏசியை நல்லா ரசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர்.
ஸோ அவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து சில பேர் பாட்டு கேட்டு தூங்குறவங்க இருக்காங்க. அதில் கரெக்டாக ஒரு கோடிக்கணக்கான வீட்டில் இவரோட பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி ராயல்ட்டி நிறையா கிடச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த தொகுப்பாளினி வந்து எல்லாருக்கும் சால்வை போட சொன்னாங்க. ஸோ அந்த தொகுப்பாளினிக்கு ஒரு சால்வையை போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுலாம். பரவாயில்ல, சால்வை வேணாம், பேமெண்ட்டை கொடுங்கிறாங்க. அரவிந்த் சார் அவர்களை சால்வை அன்னைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய ஓடணும். இப்போ எல்லாமே ஒரு டாபிக் மாதிரி இங்கே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 250 படம் வருது. அதில் 25 படம் தான் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள், அதில் டைரக்டர் படங்கள் இருக்கும். மீதி 225 படங்களும் இந்த நடுநாடு படங்கள் மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் வருது. அவங்க தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ வந்து படம் பார்க்குறது, வியாபாரம், அதெல்லாம் பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக ஒரு சங்கம், யூனியன்லாம் இருக்கிறதா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு தொழில் பாதுகாப்பு படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்களே தவிர விற்று கொடுக்குறது சங்கத்தோட வேலை கிடையாது. ஒரு யூனியன் வந்து லேபர் வேலை செய்வாங்க. அந்த தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கலாம், சம்பளத்தை வாங்கி கொடுக்கறது தான் யூனியனோட வேலை, அந்த நிர்வாகிகளோட வேலை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல வந்து தேட்டரில் படம் ஓடலைன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி சயின்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு, உள்ளங்கையில் எல்லாமே வந்துருச்சு மொபைலில். ஸோ முதல்லலாம் வந்து டைம் பாஸுக்கு போய் தேட்டரில் உட்காந்தவங்களாம் இருக்காங்க, ஏசி அனுபவிக்கிறவங்க இருந்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்கு லேட் ஆகுன்னா போய் உட்காந்தாங்க, அந்த மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய மால் தேட்டருங்கள் வந்திருக்கு. இந்த மால் தேட்ரு இப்படி இருக்குன்னு ஒரு 60% பீப்புளுக்கு இன்னும் தெரியாது. அது உள்ள நிறையா இருக்குங்கிறது. அந்த யங்ஸ்டர் வந்து 20-25% தான் இந்த மால் தேட்டரை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அது வெள்ளி, சனி, ஞாயிறு தான் ஃபுல்லாகும், மற்ற நாள்லாம் கம்மியாயிரும். பட் அரசாங்கம் நினச்சாலும் இதெல்லாம் நிறையா வாழ வைக்கலாம். அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறில் வந்து டிக்கெட் அதிகமாகும். திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிக்கெட்டை கம்மியாகவும் பண்ணால் தேட்டரில் கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமைப்புகள் திருமலை சொன்ன மாதிரி இதில் அமைப்புகள்லாம் உட்காந்து பேசி அதுக்கான வழிவகைகள் பண்ணணும். ஸோ இது நம்ம அடுத்து பேரரசர் அரவிந்தர் சார் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு அரசியல்வாதி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். அவர் படுக்க போகும்போது ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு எதாவது ஃபோன் வந்தால் நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அது அந்த அம்மாவும் படுக்கிற ஒய்ஃபும் ஃபோன் அடிக்குது. இந்த அம்மா ஃபோனை பார்த்துட்டு வச்சிடுறாங்க, மறுபடியும் அடிக்குது, வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து 4வது எடுத்துகிட்டு அவர் இருக்கார் அப்படின்னு வச்சிருச்சு. உடனே எந்திரிச்சு கத்துறான், யார் அரசியல்வாதி, நான் எத்தனை தடவை சொன்னேன் உன்னை நான் இருக்கேன்னு சொல்லாத சொன்னேன், ஏன் சொன்னேன் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அது எனக்கு வந்த ஃபோனு அப்படின்னுச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 9:10 ஆச்சு. இன்னைக்கு வந்து நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா இல்லை படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா? ஆமாம், புதிய சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழலில் நான் வந்திருக்கேன். இப்போது இருந்தாலும் சுருக்கமாக நம்மளும் ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். ஆமாம், நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். ஆமாம், அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த்ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. ஆனால் பலரோட ஒரு பாம் 10 விட வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெடிக்க வைக்க வேணாம் அதை. ஆனால் ஒன்று சினிமா படத்துக்கு ஒன்று தான். இங்கே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது.
டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலே ஃபஸ்ட்டு படத்துலேயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்கக்கூடாது, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையாக நேசிச்சு, உண்மையாக உள்வாங்கி இதில் ஜெயிக்கணும் வெறி இருந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அவ்வளோதான் மேட்ரு. இல்லை டிஎஃப்டி அது யார் ஜெயிக்க முடியும்? அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமாவில் வெறி ஜெயிக்கணும் வெறியில் வந்திருக்காரு. கண்டிப்பாக நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் டிஎஃப்டி குறைச்சிக்கிறேன். நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மை மட்டும் சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்குது, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு பிள்ளையார் புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல் பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட்டு போடுவார். முதல் முறை அவர் பொங்கி எழுந்திருக்காருன்னா ரோசம் வரும்ல, தான் படித்த ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணால் ரோசம் வரும்ல. இந்த படத்தில் முக்கியமாக 2 பேரை பாராட்டியானோம். அது ஒரு 2 பேரும் ஜாம்பரான் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இப்போ இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் கிட்ட. அது பச்சை முந்திரியை பற்றி நம்ம கூட ஒரு தெரியல. பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனுடைய இதைத்தான் இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தான், பாடலாசிரியர். நம்ம பச்சை முந்திரி டியூனில் வார்த்தை நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் பாருங்க எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் புத்தி போகல. பச்சை முந்திரி பச்சை போக முடியானே, அதுக்கு அவர் பல அர்த்தம். அவள் அப்பாவையும் புள்ளையும் மாட்டி விட்டார். நான் என்ன பற்றி பச்சை முந்திரின்னா நம்ம பசு மரத்து ஆணிப்போம்ல, அது மாதிரி நினச்சி போக முடியானே. ஓகே, உங்கள் ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்கள். அதுதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்திருக்கு. நல்லா 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்றைக்கும் ஒரு பேரோடு இருக்காருன்னா ஆண்டவன் கொடுத்த வரம் சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம்னா என்னென்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 150 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையாக இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சரி, பரணி சார் அவ்வளோ எளிமையாக இருப்பார். இவர் தான் இந்த பாட்டெலாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவர் திருமணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதுதான் எங்கள் சம்பத் ராம். அவரும் அதே தான், 25 வருஷமாக இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணித்து இன்றைக்கி ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி இப்போ அவர் சம்பத் ராம் மாறுபட்ட இடத்துலன்னு அவர் ஹைலைட் பண்ணுற அளவுக்குன்னா முழுக்க சொல்கிறேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு, முயற்சி.
எங்கேயுமே அவர் வந்து ஓகே நடிச்சிட்டான் சோர்ந்து போனார். இன்னமும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும் இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்கு அவருக்கு. நீங்கள் 200 ஒன்றும் இல்லை 500 நடிப்பிய. ஆமாம், இன்னும் கதாநாயகன் இன்னும் பலரும் நடிப்பிய. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், இயக்குனர் வந்து கதையை ஃபுல்லாக சொல்லலை, பார்ட்டாக சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார், இயக்குனருக்கே உள்ள ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவான். ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவான், இந்த கதையே அவரும் தாங்கியிருக்க மாதிரி நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், ஏன் டம்மி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கும்போது தெரியும் அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தனாக இருப்பான். என்னென்னா இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்கள். திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அதனால தான் நீ சிஎமேட்டர். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் பலர் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி காட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பிகினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றது, இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை 6வது எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதான் ஃபஸ்ட்டு போல இருக்குது அப்படின்ட்டு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க புருஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர். விஜய் டே வாடா டே போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லாம் சொல்லி முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்குது, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏன்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு கால்ஷீட் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படி தான் இயக்குனர்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோ நடிச்சு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேருன்னா எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. முதல்ல பாட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில் மாறன், மிரட்டிட்டார் சார். இந்த திருப்பினா பாருங்க, நீங்கள் அடியே சண்டைக்காரி ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் இல்லை சார். ஒவ்வொரு ஃப்ரேம் சரி அவ்வளோ அழகா ஃப்ரேம் சென்ஸ் அப்படி இருக்குது. ஒரு செடிக்கு வச்சா அந்த செடிக்கு ஒரு போக்கணும் ஒரு செடி வச்சு அழகாக ஓவியம் மாதிரி அவ்வளவு செதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கேமராமேன் செந்தில் மாறன். அதுக்கடுத்து மிஸ்டர் பரணி சார் எடிட்டர். ஆமாம், எடிட்டர் இதை கொஞ்சம் பாராட்டார். அதே மாதிரி எடிட்டிங் நல்லா சூப்பர். நடுநாடு சீக்கிரம் படம் முடியல, சென்சார் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சீக்கிரம் சென்சார் ஆகி
நிறைய திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர், இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். கதாநாயகி நல்லா ஹோம்லியாக இருக்குங்க மேடம், பார்க்குறாங்க, நம்மளுக்கு சொல்லலையே எல்லாரையும் சொல்கிறானேன்ட்டு. ஆமாம், நல்லா வருவீங்க. நல்லா சாங்ஸில் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னொரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் தொடர்ந்து பாட்டு எழுதுங்க. ஆமாம், ஏற்கனவே என்னென்னா இந்த டைரக்டர்லாம் பாட்டு எழுதுறாங்கன்ட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து திசை திருப்பணும்னா நீங்கள் ப்ரொடியூசர் பாட்டுன்னா அப்பா அதுக்கு அவங்க பரவாயில்லன்னு வரணுங்கள, அதுக்கு டைரக்டரே பரவாயில்ல. இப்போ திட்டிக்கிருக்காங்கல்ல, உதயகுமார் எழுதுறாரு, பேரஸ் எழுதுறான், இவங்களும் எழுதிக்கிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அவங்க பரவாயில்லைன்னா நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக, ஒரு திரைப்படத்தின் ஆணிவேராக இருப்பவர் தயாரிப்பாளர். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் திரு மாப்பா தாமு அவர்களை அன்புடன் பேச அழைக்கின்றோம். அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எனக்கு முன்பாக சிறப்பு விருந்தினராக வந்து மேடையை அலங்கரித்த ஜாமாவான்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம், இந்த படத்தின் பாடலாசிரியர் மா தாமு. இந்த படத்தை உருவாக்குவதற்காக தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனோடு நானும் இணைந்து முதலில் பாடல் எழுதுங்கள் என்று சொன்னார். பாடலை நான் அதுக்கு என்ன எழுதி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா ஒரு 2 மணி நேரம் கூட எழுதி போட்டுடுறேன் அப்படின்னு. இதற்கு முன்பாக நான் பட்டிமன்றத்திலே பேச்சாளராக நடுவராக ஒரு 100 பட்டிமன்றங்களை, பாட்டு மன்றங்களை நான் நிகழ்த்தியிருக்கின்றேன். 3 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன். இந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு. கவிதைகள் எழுதுவேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துகிட்டே வந்தேன். கஷ்டப்பட்ட நிறையா. பின்பு யூடியூப்ல சங்க இலக்கியத்தை பேசினேன். பின்பு நடுநாடு மக்களின் வாழ்வியலை தத்ரூபமாக அவர்கள் பேசுவது போல நானும் பேசி காட்டி யூடியூப்ல போட்டேன். வியூவர்ஸ் எக்கச்சக்கமா பிச்சும் போச்சு. இவன் யாரா அவன்? இந்த ஆயா பேசுற மாதிரி பேசுறான், இந்த அம்மா பேசுற மாதிரி பேசுறான், அந்த வயசானவர் பேசுற மாதிரி பேசுறான், அம்மாவை யாயிங்கிறான். யாயின்னு நடுநாட்டில் கடலூர் மாவட்டமும் அரியலூர் மாவட்டம் சேர்ந்ததுதான் இந்த நடுநாடு. யாயி சோறு திண்டியறவ, சோறு திண்டியா யாயிரவ, உடம்பா சரியில்லை, உறங்கடும் சரியில்லையா அப்படின்னு பேசுவான். நம்ம நடுநாட்டுடைய பாஷை இது. பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி பாடையோன்னுவான். இந்த குட்டி பாடையை வந்ததோ இந்த தண்ணி குடத்துல இருக்கிற மூடியை பூரா எடுத்து கீழே போட்டுதோ, தண்ணி திறந்தே கிடக்கு 4 நாளா, உள்ள பார்த்தீங்கன்னா பூரா கிடக்கு, இந்த மாதிரி பேசுவாங்க. இதை விட தத்ரூபமாக எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ஒன்றும் சாதாரணமாக எளிதாக கிடைத்து விடவில்லை இந்த வாய்ப்பு.